சரி, பேச்சியம் ஜோடி நிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடி இளமூர் குமரன் பேசுகிறேன். 2026 ஆண்டு ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி ஏப்ரல் 26 மாலை 4:20க்கு மீன ராசியிலிருந்து கும்பராசியில் ராகு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதே 10ஆம் இடத்துக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. ஓரிரு நாள்களில் குருவும் பயிற்சி ஆவார். அப்படிங்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கும் அமோகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். 10ல் இப்படி இருக்கிற கிரக நிலை புறாமே மெயினாக சனி பவனாலே இரும்பு உருக்கு சம்மந்தப்பட்ட ஆலைகள் இது புறாமே நல்லாயிருக்கும். பஞ்ச ஆலை சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நல்லாயிருக்கும். டெக்ஸ்டைல் லைனில் உள்ளவங்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும். எதிர்கால நல்ல முன்னேற்றங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். ராகு அவரோட சேர்ந்து இது பண்ணும்போது இது ரியல் எஸ்டேட் துறைகள் பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி இந்த லாட்ரி இந்த மாதிரி துறையில் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்கு நல்ல அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிகள் உறவுகள் அந்யோன்யங்கள் நல்ல இதாக ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருப்பது புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு நல்ல புதிய தொழிலை அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதே இந்த ராகு பயிற்சி ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா ராகு கலைத்துறையில் ரொம்ப புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் எதிர்பாராத ஆர்டர் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு சனி பேர் வச்சு இருப்பவர்களுக்கு அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த ஓரிரு மாதங்களில் ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாய்ப்பு கட்டக்கூடிய யோகத்தையும் இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூரில் இருப்பவர்கள் புறாமே வெளிநாடு வெளியூர் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களும் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். இந்த ராகு பயிற்சிகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் புறாமே நல்ல இடமாற்றம் புதிய இடத்தை போய் நல்ல உயர்வான சம்பளத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே மாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது மிலிட்ரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் புறாமே இடமாற்றங்களை ஏற்படுத்தும். வயதான ரிஷபராசினியர்கள் அதாவது 50 வயது 60 வயது கடந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அதேமாதிரி மனைவி வழியில் சில பேருக்கு இடம்பொருள் அல்லது சொத்து வாய்ப்பு ஏற்படக்கூடிய இதையே உண்டாக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு மனைவியில் ஏதாவது பொருளாதாரத்தை வரவுகளை ஏற்படுத்தும். பிள்ளைகளினுடைய அமைப்புகள் நிறையா குழந்தைகள் படிக்க மாட்டேங்குதுன்னு ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல படிக்கும் பிள்ளைகள் இந்த ராகு பயிற்சி நல்ல அமைப்பில் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 5ல் கேது இருந்தனால உங்களுக்கு பிள்ளைகளுடைய வழிகளில் படிப்பு சரியில்லை மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு புறமே இந்த இடம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகிறாரு. இந்த கேது சிம்மராசிக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு கன்னிராசிலேருந்து வரும்போது பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும். அதே இது 4ஆம் இடத்துல கேது இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இந்த ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதேமாதிரி 4ல் கேது இருப்பது உங்களுக்கு இடம்பொருள் வாங்க வைக்கக்கூடிய யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசினியர்கள் 10ஆம் இடத்துல சனி ராகு சம்மந்தப்பட்டு இருப்பது சர்ப்பேஸ்வரரை வழிபாடு செய்வதும் ஹயக்கிரீவர் வழிபாடு செய்வதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.